ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம் மேம். 4 மணி நேரத்தில் அப்படியே நஞ்சு போயிட்டோம். ஒரு 4 நாள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா ஆளே வேற ஆள் அடையாளம் தெரியாமல் போயிடும். ஆனால் இந்த படம் தொடங்கிய நாள் முதல் இந்த படத்துடைய நிறைவு நாள் வரை 4 வருடங்களாக தன்னுடைய தோற்றத்தை, தன்னுடைய பொலிவை, தன்னுடைய திறனை அதே போல் அவங்க தக்க வச்சிருந்தாங்கன்னு எல்லாரும் சொன்னது ரொம்ப பெருமையா இருந்தது. அந்த உழைப்புக்கு நீங்க எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து ஹரிஹர வீரமல்லு திரைப்படத்தின் கதாநாயகி நிதி அகர்வால் அவர்களை மேடைக்கு ஏற்றுவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறது. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். படத்தில் 5 இடத்துல பாட்டு வர மாதிரி அங்கங்கே தமிழ் போட்டு அழகா பேசுனீங்க. எங்களுக்கு என்ன கூடுதல் மகிழ்ச்சினா, தமிழ்நாட்டு டெப்டி சிஎம் கூடயும் நீங்க படம் பண்ணியிருக்கீங்க, ஆந்திர பிரதேசோட டெப்டி சிஎம் கூட படம் பண்ணியிருக்கீங்க. எப்படி இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்றீங்க? ஆக்சுவலி நான் சூஸ் பண்ணல, அவர் தான் சூஸ் பண்ணிட்டாரு. பேன் இந்தியா டெப்டி சிஎம் ஹீரோயினுக்கு எங்களுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. வணக்கம் சார். இந்த காம்போவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ. ஏன்னா பாகுபலி படத்துல இப்படி ஒரு காம்போவை இந்தியா முழுவதும் ரசிச்சு வியந்து போற்றி இருக்கு. தமிழ் சினிமா ரசிகனா அது எனக்கு தனிப்பட்ட ஒரு சுயநலம் கலந்த பெருமையும் கூட. ஹரிஹர வீரமல்லு, நீங்க உங்க அனுபவத்தை எங்களுக்காக சொல்லுங்க சார். சார் நான் சார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சார். இந்த படத்துல நீங்க பவன் சார் கூட தொடர்ந்து வர்றீங்க. ஆனா பவன் சாரே சத்யராஜ் சாருக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க. உங்க 2 பேருக்கும் இதுல ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒன்னா இருக்காதுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. பார்ட் 2ல நாங்க அதை எப்படி எதிர்பார்க்கலாம்? பார்ட் 2ல எங்க 2 பேருக்கும் 3 சாங் இருக்கு, 4 ஃபைட் இருக்கு. மொத்தமா ஒரு படமா தான் நாங்க பார்க்கிறோம். இருக்கலாம் சார். சத்யராஜ் சார் இருக்காங்க சார். ஷோபி மாஸ்டர் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அது வீரமல்லு 2ல வந்து உங்களை வச்சு சிறப்பா ஏதாவது? ஆமா நிச்சயமா. ஆமா மனோஜ் இல்ல நாங்க ஆடிடுவோம், நாங்க டான்ஸ் ஆடிடுவோம். நாங்க எதுக்குமே கூச்சப்படாத ஆளுக்கு தானே. பரதநாட்டியம் ஆடணுமா, வஞ்சிக்கோட்டை வாலிபன் வேணுமா உங்களுக்கு, வைஜெயந்தி மாலை 10 2 பேரும் ஓகேன்றோம். என்ன சொல்றேன், அது மாதிரி விஷயங்கள். கேமரா கூச்சமே இல்லாத ஆட்கள் நாங்கள். அப்படி இருந்தா தான் சினிமாவில் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்துல நானும் இருக்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றி சார். இந்த படத்திற்கு கதை மற்றும் திரைக்கதையில பெரிய அளவு பங்கு செலுத்தி இருக்கிற மரியாதைக்குரிய பூபதி ராஜா சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைப்பது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. மரியாதைக்குரிய எங்கள் ரத்னம் சார் அவர்கள் பூபதி ராஜா சார் அவர்களுக்கு பூச்செண்டு வழங்கி எங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறார்.